சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். சார், முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறதுக்காக டெல்லி போயிருக்காரு சார். இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். இந்த நீட் தேர்வு திமுகவால் கொண்டு வரப்பட்டது. இவர்களும் சேர்ந்து கொண்டு ஏதோ நீட்டு மோடியினுடைய சூழ்ச்சியால் வந்தது போலவும் அதை ஒழிப்பது தான் தங்களுடைய கடமை என்பது போலவும் இவர்கள் காட்டிக்கொள்வது என்பது இது பெரிய பித்தலாட்டம். எல்லாரும் நீட் தேர்வை வச்சு அரசியல் தானே சார் பண்றாங்க. அந்த வெறும் அரசியலில் என்ன பயன் இருக்கு? இதை ஏதோ மோடி கொண்டு வந்தார், மோடியா கொண்டு வந்தார். இதை கொண்டு வந்தது ஸ்டாலினுடைய தகப்பேன், அதை லாட்டரி சீட்டுக்காரன். அவர் கையில் தான் பாட்சி இருக்குது. மாமியா இங்கே ஆள் பிடிக்கிற வேலை, அதிமுகவை அழிப்பது, ஆள் பிடிப்பது, பணம் கொடுப்பது, இது வேலை. மருமகனுக்கு அங்கே வேலை. எல்லாருமாக சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை நாசமாக்கி கேவலப்படுத்தி விட்டார்கள். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க, தாவேக்கால இணைய போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் ஒன்று சொல்லுகிறேன், மீதி 40 பேரும் திரும்ப எடப்பாடி அவர்கள்கிட்டே போயிட்டாங்க. சிவி அதாவது அரசியல்வாதிகளிடம் ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை, கொள்கைகள் பெருவாரியான கட்சிகளுக்கு இல்லை. ஆகவே பிடிப்பும் இல்லை அவர்களுக்கு. நீ எதற்காக அவர் வீட்டுக்கு போனாய்? எஸ்வி சண்முகம் வீட்டுக்கு எதற்கு போனாய்? இதற்கு மறுநாள் அவர்களை உனக்கு வாக்களிக்க வைத்தாய். இது ஒரு நேர்மையான செயலா? வேலுமணியும் எஸ்வி சண்முகமும் அடிக்காத பணம் பாக்கி கிடையாது. ஆக உனக்கு பெரும்பான்மை வேண்டும் என்பதற்காக எவனை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் என்பது மோசமான அரசியல். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார், இடைத்தேர்தலில் நின்னாங்கன்னா இவங்களா வின் பண்ணுவாங்களா சார்? ஏன்னா மக்கள் இவங்களை நம்பி ஓட்டு போடுவாங்களா? திரும்ப இல்லை, இந்த இடைத்தேர்தலில் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க, காட்ட மாட்டேன். இவர்கள் நினைக்கிறார்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்கனவே வாக்களித்தது போல இப்பொழுது வாக்களிப்பார்கள். நான் சொல்கிறேன், ராகுல் காந்தியிடம் போய் ஏன் ஒரு தேசிய கட்சி ஒரு நதிநீர் கொள்கையை வைத்துக் கொள்ளவில்லை? கேளு, ராகுல் காந்தியிடம் கேளு. ஒரு நதிநீர் கொள்கையை உண்டாக்காமல் 75 ஆண்டுகளாக நீ என்ன தேசிய கட்சி என்று கேள். அதே கேள்வியை பிஜேபியிடம் கேள், அதே கேள்வியை கம்யூனிஸ்டிடம் கேள். நாங்கள் முல்லை பெரியாறு அணையை உயர்த்துவதற்கு எங்களுடைய வாகனத்தையே உள்ளே போக விட மறுக்கிறாயே. இந்த மேகதாதுவை நான் முதலமைச்சர் ஒரு பெரிய கடையெடுப்பு செய்ய வேண்டும். இந்த மேகதாது கட்டப்படுமானால் தமிழ்நாடு பொங்கி எழும். விஜய் அவர்கள் இந்த கூடுதலாக நிதி வேணும் தமிழ்நாட்டுக்குன்ற மாதிரி கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எப்படி பகுக்கப்பட வேண்டும் என்று சட்ட ரீதியாக ஒவ்வொரு ஆண்டும் கூடி பகுக்கப்படுகிறது. சும்மா போய் பிச்சை பாத்திரத்தை டெல்லி நகரிலும் பாத்திரம் தூக்கி திரிவான் தமிழன் இந்நாட்டு மன்னன் என்று கண்ணதாசன் எழுதுவார். அந்த டீலிமிட்டேஷன் பற்றியும் பேச போகிறதா சொல்லியிருக்காங்க சார். இதை எல்லாமே அந்த மனுவில் கொடுக்க போகிறார். வாயால் அவர் பேசிவிட்டால் உலகம் மாற்றிக்கொள்வார் அவர். கெலட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம கூட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழகருப்பை அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார். சார் வணக்கம் சார். சார், முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறதுக்காக டெல்லி போயிருக்காரு சார். இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதை பற்றி நான் ஒன்று சொல்லுகிறேன். இந்த நீட் தேர்வு திமுகவால் கொண்டு வரப்பட்டது. கல்வி தமிழ்நாட்டுக்குரிய துறை என்கின்ற நிலையை மாற்றி இவர்கள் மைய அரசில் காங்கிரஸோடு சேர்ந்து மந்திரியாக இருந்தபோது நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியதே திமுகவினுடைய மந்திரி காந்தி செல்வன் தான். இவர்களும் சேர்ந்து கொண்டு ஏதோ நீட்டு மோடியினுடைய சூழ்ச்சியால் வந்தது போலவும் அதை ஒழிப்பது தான் தங்களுடைய கடமை என்பது போலவும் இவர்கள் காட்டிக்கொள்வது என்பது இது பெரிய பித்தலாட்டம். திமுக காரன் இந்த பித்தலாட்டத்தை செய்தான். இப்போ எங்களுக்கு மட்டும் நீட்டை ஒழித்து விடுங்கள் என்று சொன்னால் அது நாடு தழுவி நடக்கின்ற ஒன்றாக, நேர்மையாக நடக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நீங்களெல்லாம் மருத்துவக் கல்லூரி இடங்களுக்கு பெரும் கொள்ளை அடித்தீர்கள். திமுகவும் சரி மற்றவங்க எல்லாரும் பெரும் கொள்ளை. இல்லை சார், நீட் தேர்வு மட்டும் நியாயமாக நடக்கலை. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு லீக்காக தண்டிக்கப்படுறான்ல. ஒருத்தன் கொலை செஞ்சால் அவன் தூக்கு போகிறான்ல. அதாவது நியாயமாக நடத்தலைனால் தவறே இல்லாமல் நடத்தல் இல்லை, மனிதர்கள் தானே நடத்துகிறார்கள். ஆகவே அதுக்கு நோக்கம் பணமா? எவனோ ஒருவன் தப்பு செய்கிறான், தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படுறான். அவன் பணத்துக்காக தான் செய்கிறான், தண்டிக்கப்படுறான். ஆட்சியில் இருப்பவனுடைய தப்பு இல்லை அது. அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அறிவுடைய ஆட்சியாளனாக இருந்தால், சுய சிந்தனை உள்ள ஆட்சியாளனாக முதலமைச்சராக இருந்தால் இவர் எப்படி சிந்திக்க வேண்டுமென்றால், 1.5 லட்சம் பேர், நான் இதை சொல்லுகிறேன், இதே அவருக்கு செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் கிடையாது. மற்றவர்கள் என்ன தங்களை பற்றி, கருணாநிதியாக இருந்தால் தோண்டி திரும்பி படிப்பார், எதிரி சொல்வதைத்தான் முதலில் கேட்பார். காமராஜரும் அந்த பழக்கம் உண்டு. என்ன சொல்கிறான்னு
என்று கேட்பார். இவர்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் கிடையாது. செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் கிடையாது. பிறர் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்கின்ற பழக்கம் கிடையாது. பெரும்பான்மையான மனிதர்கள் முட்டாள்தனமாக மீடியாக்களில் உணர்கிறார்கள் என்றாலும் கூட சரியான செய்தியாக இருந்தால் அறிந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், நீட் தேர்வுக்கு ஒரு பிரமாதமான ஒன்று எடப்பாடி 7.5% கொடுத்து அரசு பள்ளியில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு இடமளித்து விட்டார் என்பது ஒரு நல்ல மாறுதல், நல்ல ஆட்சியினுடைய அடையாளம். அது ஒன்றை அவர் செய்து விட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், நீ 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறான், சரியா? 60-70 பேர் தேர்கிறான். நீ இந்த +2 இருந்தால் 8 லட்சம் பேர் உள்ளே வருவான். 8 லட்சம் பேருக்கு நீ மதிப்பெண்ணை போட்டு வகுப்பது என்பது எளிதாக இல்லை. 99.8 வரும். அதனுடைய அடிமட்ட மதிப்பெண். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நீங்கள் காசு வாங்காமல் விடுவீர்களா? கொள்ளை அடிக்காமல் விடுவீர்களா? ஆற்காடு வீராசாமி காலத்திலிருந்து நீங்கள் மருத்துவக் கல்லூரியை வேட்டை களமாகத்தானே வைத்திருந்தீர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறான். 60,000 பேர் தேர்கிறான். 60,000 65,000 பேர் தேர்கிறான். 10,000 பேருக்கு தான் உங்களுடைய கல்லூரியில் இடம் இருக்கிறது. அரசு கல்லூரியும் தனியார் கல்லூரிகளும் சேர்ந்து மொத்தம் 11,000 பேருக்கு தான் இடம் கொடுக்க முடியும். 6இல் 5 பேர் வெளியே நிற்கிறான். இவனுக்கு நீட் தேர்வல்ல தடை. நீ தேர்வு நடத்தினாலும் 10,000 பேர் தான் படிக்க முடியும். ஆகவே இவர்கள் கூடுதலாக மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒவ்வொரு கிராமத்திற்கும் மருத்துவர்கள் வேண்டும். நீ சும்மா தனியார் மருத்துவமனையிடம் இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டி அது பூரா ஃப்ராடு. 2 லட்சம் ரூபாய்க்கு நீ இன்சூரன்ஸ் கொடுக்குற முதலமைச்சர் நிதியிலிருந்து. மாரடைப்பு வந்தது என்றால் அவன் 7 லட்ச ரூபா கேட்குறான். என்னுடைய கட்சிக்காரர் ஒரு மாவட்ட தலைவர், அவர் அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்றவர். அவரெல்லாம் இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டியே அந்த பணம் அவருக்கு 2 லட்ச ரூபாய் வருகிறது. மாரடைப்புக்கு 2 லட்ச ரூபாய். மதுரையில் வடமலையான் மருத்துவமனைக்கு போனார். 9 லட்ச ரூபாய் கட்டி தான் அவர் வெளியே வந்தார். 7 லட்ச ரூபாய் அவருடைய மனைவியினுடைய நகையை மற்றவற்றை அடகு வைத்து. நான் சொல்லுகிறேன், ஒரு மாரடைப்பு நீ அனுமதித்த நோய், அதற்கு 2 லட்சம் அவன் வாங்க மாட்டான் என்றால் 9 லட்சம் கொடு. அவன் இல்லாவிட்டால் ஏண்டா 7 லட்ச ரூபாய் அவனிடம் பிடிங்கினா என்று சொல்லி அந்த மருத்துவமனையை மூடு. நான் சொல்லுவது தெரிகிறதா? என்ன செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் 100,000 இருக்கின்றன. அதை விட்டு எல்லாம் செய்து விட்டது போல் இந்த நீட் தேர்வு உன்னிடம் இல்லாததுதான் பெரிய குறை போல 11,000 பேர் தான் நீட் தேர்வு வைத்தாலும் உன்னுடைய சொந்த தேர்வு வைத்தாலும் படிக்க முடியும். இளங்களை பெருக்க உனக்கு சக்தி இல்லை, உன்னிடம் பணம் இல்லை. உனக்கு இலவசம் கொடுப்பதற்கும் கிளுகிழுப்பை கொடுப்பதற்கும் தான் பணம் இருக்கிறது. பையனுக்கு மேட்னி ஷோ பார்க்க போவதற்கு பணம் கொடுப்பதற்கு பணம் இருக்கிறது. இதற்கெல்லாம் பணம் கிடையாது. ஆகவே தீர்மானமாக பேச வேண்டும். நான் சொல்லுகிறேன், இதற்கு தீர்வு என்னுடைய கட்சி சொன்னது. நாங்கள் தீர்மானம் போட்டு கொள்கை புத்தகத்தில் இது இருக்கிறது. என்ன தீர்வு? நாங்கள் என்ன சீர்திருத்தம் அதுக்கு சொன்னோம் என்றால், உன்னிடம் பணம் இல்லை, இதற்கு மேல் கல்லூரி கட்ட முடியாது, தனியார் இதற்கு மேல் லாபகரமாக இல்லை என்று பெருவாரியாக வர மறுக்கிறான். அவனை எளிதாக நீங்கள் உள்ளேயும் விடுவதில்லை. அது ஒரு கொள்ளை கூட்டம். தனியார் நிறுவனங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். போதிய மருத்துவர்கள் இல்லை. ஆகவே ரஷ்யாவிற்கு, உக்ரைனுக்கு, சீனாவிற்கு, ஜெர்மனிக்கு, பிரான்ஸுக்கு எல்லா இளைஞர்களையும் படிக்க வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்கள், நீட் தேர்வில் வெற்றி பெற்ற இளைஞர்களை தான் அவன் எடுத்துக்கொள்கிறான். ஏனென்றால் அவனுக்கு அடிப்படை தகுதி இருக்கிறது என்று அவன் நினைக்கிறான். அவனுக்கு போவதற்கு பணம் இல்லை, படிப்பதற்கு பணம் இல்லை. வங்கிகளில் கடன் கொடுக்க சொல். அந்த கடனுக்கு நீ உத்தரவாதம் கொடு. 5 ஆண்டுகள் கழித்து அவன் மருத்துவரான பிறகு அந்த கடனை திருப்பி கட்டட்டும். கட்டாத 10 பேர் இருந்தால் அதுக்கு அரசு உத்தரவாதம் தரலாம். இதன் மூலம் ஒரு ஆண்டுக்கு 30,000 டாக்டர்களை உற்பத்தி செய்யலாம். எனக்கு ஆக்கப்பூர்வமான யோசனை சொல்ல தெரிகிறது. கேட்பதற்கு உன்னுடைய செவிகள் தயாராக இல்லையே. ஸ்டாலின் கேட்பாரா? இந்த விஜய் கேட்பாரா? எல்லாரும் நீட் தேர்வை வச்சு அரசியல் தானே சார் பண்றாங்க. என்ன அந்த வெறும் அரசியலில் என்ன பயன் இருக்கு? இதை ஏதோ மோடி கொண்டு வந்தார், மோடியா கொண்டு வந்தார். இதை கொண்டு வந்தது ஸ்டாலினுடைய தகப்பேன். அந்த காந்தி செல்வங்கிற திமுக மந்திரி எதுக்காக கொண்டு வந்தாய்? ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டை எதுக்காக கொண்டு போய் சென்ட்ரல் சப்ஜெக்டில் விட்டா? நீ முதல்ல இந்த உரிமையை பறி கொடுத்தது, வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தது நீ தானே. நீ நம்ம தான் மத்திய ஆட்சியாக இருக்கிறோம், அதில் நம்ம எதுவும் பண்ணலாம்னு நினச்சி பண்ணுவேன். நீ தெரியாதவன் யோக்கியதை. இன்னொரு விஷயம், எவ்வளவு ஆக்கப்பூர்வமான யோசனை சொல்லுகிறேன் பாருங்க. ஆமாம் சார். எவன் கேட்கிறேன்? நான் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று மாற்றி பார்ப்பன எதிர்ப்பு ஓய்ந்து விடும்.
அவன் சமஸ்கிருதத்தில் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு நமக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை, நாம் தமிழில் தேவாரம் படிப்போம், திவ்ய பிரபந்தம் படிப்போம் என்று சொன்னால் எந்த ஆட்சியாளனுக்கு இதை கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதற்கு மறுப்பு சொல்வதற்கும் அறிவு இருக்கிறது? இதை 15 ஆண்டுகளாக சொல்கிறேன். தினமணி கட்டுரையில் முந்தா நாள் நான் எழுதியிருக்கிறேன். தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை அவனுக்கு நமக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது. ஆகவே நீ தனிச்சமயமாகுது, எதுக்கு பாப்பானை திட்டிக் கொண்டே இருக்கணும், அவன் மேலே அவன் பார்க்கணும். அவன் சமஸ்கிருதத்தை அவன் பேணட்டும். அரபி மொழியில் முஸ்லீம் வழிபடுகிறான், நாம் ஒப்புக்கொள்கிறோமா இல்லையா? அது மாதிரி சமஸ்கிருதத்தில் அவன் வழிபட்டு நான் ஒப்புக்கொள்வோம். என் மீது கொண்டு வந்து திணிக்காது, நான் தமிழில் வழிபட்டு கொள்கிறேன். சரி, அது இங்கே போய் அவர்கிட்ட சொல்லணும், இந்த வந்தே மாதரம் பாடலையும் ஏன் இங்கே எடுத்து திணிக்கிற? இந்த வந்தே மாதரம் பாடலில் என்ன தேசபக்தி இருக்குது? அது ஒரு இந்து கடவுள்களை தூக்கி பிடிக்கிற ஒரு அதுதான் தேசிய கீதம் வைத்திருக்கிறோம்னா நாட்டுப்பண். அதுவும் எங்களுடைய தமிழ் வாழ்த்தையை நாங்கள் வைத்துக்கொள்கிறோம். இதை எதுக்கு இந்த தேவையற்ற வேலையெல்லாம் செய்கிறா என்று மோடியிடம் சொல்ல வேண்டும். இது ஒரு சர்ச்சையாக்குறாங்க சார். இல்லை, சர்ச்சை தானே இது. வந்தே மாதத்தை கொண்டு வந்து நம்மிடம் திருப்பி சர்ச்சை தானே. நம்ம சமஸ்கிருதத்தை திணிக்கிறான் என்பதனாலே தானே நீ தனிமதமாக இரு என்று சொல்லுகிறோம். அது மாதிரி சர்ச்சை தான். ஆகவே வந்தே மாதமெல்லாம் இங்கே தேவையில்லை. உனக்கு சொல்வதற்கு உனக்கெல்லாம் தைரியம் பத்தாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் பேசணும் சார். முக்கியமாக இந்த இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும், மும்மொழி கொள்கை. சிபிஎஸ்சியில் மும்மொழியை கொண்டு வந்து திணித்து விட்டான். இப்போ பிஎம்சி திட்டத்தை பற்றியும் பேசணும். ஆமாம், அதனால் ஃப்ரான்ஸு ஜெர்மன் மொழியெல்லாம் படிக்க முடியாது. ஃப்ரான்ஸுக்கு வேலைக்கு போனால், நான் ஜெர்மனிக்கு வேலைக்கு போனால், இல்லை இந்த மத்திய பிரதேசத்துக்கு வேலைக்கு வருவேனா? அறிவு இருக்கா உனக்கு? இதுக்கு வந்து இந்தியை திணிப்பதற்கு, இந்தியை எங்கள் மீது திணித்து நீ முதல் தர குடிமகனாகவும் நாங்கள் 2ஆம் தர குடிமகனாகவும் ஆவதற்கு நீ செய்கிற அந்த வேலை இது எதிர்க்கணும், கடுமையாக எதிர்க்க வேண்டும். இந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் நான் இதற்கு மாற்று யோசனை சொல்கிறேன். நான் இதை எதிர்க்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். உன்ன போல இந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இதுவரை சேர்த்த மாணவர்கள் எல்லாம் இருமொழி கொள்கையின்படி சேர்க்கப்பட்டவர்கள். 3வது மொழியாக ஃப்ரெஞ்சும் ஜெர்மனும் மற்ற மொழியும் படிக்கிறவர்கள். எந்த நாடு தேவையோ அந்த நாட்டுக்குரிய மொழியை படிக்கிறவர்கள். இப்பொழுது அந்த இடத்திற்கு இந்தி வருகிற காரணத்தினால் இனி சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் புதிய மாணவர் சேர்க்கை கூடாது. சொல்லு நீ, அதுக்கான அதிகாரம் அது சென்ட்ரல் போர்டு. நீ தான் 40 லட்சத்தை வாங்கி கொண்டு இதை அனுமதித்தவன். நீங்கள் பூரா இதை அனுமதிப்பது தமிழக அரசு. காசு வாங்கி கொண்டு அனுமதிக்கிறீர்கள். ஆங்கில கல்வியின் மீது மோகம் கொண்ட மேட்டுக்குடி வர்க்கம் சிபிஎஸ்சிக்கு போகிறது. இப்பொழுது இந்தி படிப்பது அவர்களுக்கு தேவையற்ற வேலையாகிவிடும். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை மூடுவோம். தமிழ்நாட்டில் அதை அனுமதிக்க மாட்டோம். அதிகாரம் என்பதற்கு அதை நான் ஒத்துழைக்க முடியாது. ஒன்றும் பண்ணுவதற்கு அவருக்கு தைரியம் இருப்பது போல் எனக்கு தெரியவில்லை. அவர் எப்படி இருக்கிறார் என்றால், திருவிழாவில் காணாமல் போன பிள்ளையை போல் இருக்கிறார். நான் 15 நாள் தானே சார் ஆகுது, ஆட்சி அமைச்சு 15 நாள் ஆகுது. 15 நாளா? ஊக்கம் இருந்தால் என்ன 15 நாள் என்ன அங்கே சிறையில் வைத்திருக்கிறார்கள்? ஆட்சி தான் நடத்துகிறாய். பெருமை பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறாங்க. இல்லை, ஆட்சிக்கு தானே வந்திருக்கிறாய். சுற்றி அதிகாரிகள் இருக்கிறார்கள் யோசனை சொல்வதற்கு. அதுக்கு உன்னுடைய ஆட்கள் பூராவும் ரொம்ப அதை லாட்ரி சீட்டுக்காரன் அவர் கையில் தான் ஆட்சி இருக்குது. மாமியா இங்கே ஆள் பிடிக்கிற வேலை, அதிமுகவை அழிப்பது, ஆள் பிடிப்பது, பணம் கொடுப்பது, இது வேலை. மருமகனுக்கு அங்கே வேலை. எல்லாருமாக சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை நாசமாக்கி கேவலப்படுத்தி விட்டார். அதிமுக கட்சியை உடைப்பதற்கு அவர் பெரும்பணம் கொடுத்தார். 25 பேரை திரட்டி கொண்டு வந்தார். 5 பேருக்கு மந்திரி பதவி, மீதி 20 பேர் நாங்களே வர வேண்டும் என்று கேட்டார்கள். பணம் தருகிறேன் வா என்று இவர் சொன்னார். அதற்கு உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு மந்திரி பதவி தர வேண்டும். சரி, நீ மந்திரி ஆவதற்கு பரிசை சீட்டு, பரிசே கொடுக்காமல் பரிசை சீட்டு நடத்தி பல ஆயிரம் கோடி ரூபாயை மக்களை சுரண்டி ஒரு தகுதி இல்லாத நேர்மை இல்லாத தொழிலின் மூலம் கள்ள நோட்டு அடிப்பது போல் அந்த பணத்தை பெருக்கி அதை கொண்டு வந்த தமிழ்நாட்டு அரசியலில் விட்டு, புதுச்சேரி அரசியலில் விட்டு மருமகன், மாமியார், மைத்துனன். கேவலமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஆட்சி. இவர்கள் கைக்குத்தான். அதிமுக பார்த்தீங்கன்னா 3 அணியாக பிரிஞ்சிருக்காங்க சார். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க, தாவேக்கால இணைய போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் ஒன்று சொல்லுகிறேன், மீதி 40 பேரும் திரும்ப எடப்பாடி அவர்கள்கிட்டே போயிட்டாங்க. சிவி அதாவது அரசியல்வாதிகளிடம் ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை, கொள்கைகள் பெருவாரியான கட்சிகளுக்கு இல்லை. ஆகவே பிடிப்பும் இல்லை அவர்களுக்கு. இது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் போனால் நாம் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகலாம். ஜாதியை வைத்து, பணத்தை வைத்து, பிறவற்றை வைத்து ஆகும். இதுதான் இன்றைய அரசியல் என்று ஆகிவிட்ட பிறகு இங்கிருந்து அங்கே போகிறான், இங்கிருந்து இங்கே வருகிறான், பிறகு அந்த கூட்டத்தை கலைத்து விடுகிறான், பணம் கொடுத்தால் மாறுகிறான். ஒரு எம்எல்ஏ மக்களின் பிரதிநிதி
நம்ம இவ்வளவு பெரிய கௌரவம் நமக்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள், அதை நாம் நேர்மையாக பயன்படுத்தி மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனை அவனுக்கு இல்லை. இப்போ 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, அதையும் சொல்லுகிறேன் நான். இப்போ இந்த முதலமைச்சர் ரொம்ப நேர்மையாக ஆளப்போவதாக சொல்லிவிட்டு எடுத்த உடனேயே ரொம்ப கேவலமாக ஒரு தன்னுடைய பெரும்பான்மையை காத்துக்கொள்வதற்காக அவர் ஒரு மோசடி அரசியலில் ஈடுபட்டார் என்று நான் சொல்லுகிறேன். திமுக சொல்கிற மாதிரி குதிரை பேரம் தான் நடக்குது. குதிரை பேரம் தான். அப்புறம் என்ன, நான் குதிரை வேகத்தில் செல்வோம், குதிரை பேரம் நடத்த மாட்டோம் என்று வாயால் வசனம் சொல்லிக்கொள்ள வேண்டியதான். எழுதி கொடுப்பவனுடைய வசனத்தை பேச வேண்டியதானே தவிர, நீ எதற்காக அவர் வீட்டுக்கு போனாய்? எஸ்வி சண்முகம் வீட்டுக்கு எதற்கு போனாய்? எதற்கு அவர்களுக்கு பீதாம்பரத்தை போர்த்தினாய்? எதற்கு மறுநாள் வந்து அவர்களை உனக்கு வாக்களிக்க வைத்தாய்? பிறகு அவர்களை ஏன் ரோட்டில் விட்டாய்? இது எவ்வளவு கேவலமான செயல்! இது ஒரு நேர்மையான செயலா? நீ அவர்களை அழைத்தே இருக்கக்கூடாது. அவன் பூரா ஊழல். வேலுமணியும் எஸ்வி சண்முகமும் அடிக்காத பணம் பாக்கி கிடையாது. இவர்களை கொண்டு வந்து நீ மந்திரியாக ஆக்கினால் அவன் அவர்கள் மீது உள்ள வழக்கை எடுக்க விட மாட்டான் 1. அப்புறம் மறுபடியும் கொள்ளையடிப்பான் 2. ஆக உனக்கு பெரும்பான்மை வேண்டும் என்பதற்காக எவனை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் என்பது மோசமான அரசியல். அதற்கு நீ அவர்களை தேடி போய் அவர்களை உடைத்து, அந்த லாட்ரி பெண்மணி பணம் கொடுப்பது, நீ உடைத்து வாக்களிக்க வைப்பது, உன் மருமகன் அங்கே உட்கார்ந்து கொண்டு வேலை செய்வது, லாட்ரி மருமகன் என்று சொல்லி மறுநாள் வாக்களித்து வைத்தீர்கள். பிறகு அவனை கொண்டு போய் ரோட்டில் விட்டு விட்டீர்கள். கேவலம் இல்லையா? அது இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து ரோட்டில் விடுறது அதை விட கேவலம். அவள் பாட்டுக்கு அங்கே வாழ்ந்துட்டு போவான். அவளை பிடிச்சி அரண்மனையில் வாழலாம் வா, அதிகாரத்தோடு வாழலாம் வா, உனக்கு சேவகம் செய்ய 1000 பணிப்பெண்கள் இருப்பார்கள் வா என்று சொல்லி கூட்டி கொண்டு வந்து அவள் துரோகம் செஞ்சு கூட்டி கொண்டு வந்து பிறகு அவளை ரோட்டில் நிறுத்தி விட்டு அவளுடைய தேவை முடிந்த பிறகு மறுநாளில் ரோட்டில் நிறுத்தி விட்டு போவது என்பது ஒழுக்கமான அரசியலா? இப்போ இடைத்தேர்தலில் வந்து ஒழுக்கமான அரசியலா சொல்லு. கரெக்ட், தப்பு தான் சார். அது வந்து சரி, இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது சார். இந்த அதிமுகலேருந்து ராஜினாமா இதுலேருந்து 4 பேர் போயிருக்காங்க. இதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்கிறேன். விஜய் அவர்கள் நான் தீர்வு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். 5 இடத்துல நீட்டுக்கு தீர்வு சொன்னேன், அது மாதிரி நான் இதுக்கு தீர்வு சொல்கிறேன் கேளு. இந்த 4 பேர் இவன் இந்த என்ன பண்ணியிருக்கணும், இவர் போதிய பெரும்பான்மை இல்லை என்றவுடன் ஸ்டாலினுடைய தயவில் தான் இந்த ஆட்சி நிற்கிறது. கம்யூனிஸ்டுகள் ஆதரவு இன்னமும் 4 பேர் உருவினாலே ஆட்சி விடுதோடும். புரிகிறதா? இந்த 4 பேர் நாளை மறுநாள் கூட உருவலாம். ஆனால் இந்த முஸ்லீம் லீக்கும் இவர்களும் அரண்மனை வாசம் கிடைக்கிறது என்றால் அவர்கள் வந்து 60 ஆண்டு விசுவாசத்தை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள். இது அவர்கள் தான் சொன்னார்கள். இதற்கு ஒரு விசுவாசம் வேண்டும் என்று சொன்னவர்கள் அவர்கள் தான். நாங்கள் நேற்றும் திமுகவோடு, இன்றும் திமுகவோடு, நாளையும் திமுகவோடு, என்றும் திமுகவோடு என்று பேசியவர்கள் அவர்கள் தான். சொல்லிய பிறகு மந்திரி பதவி வருகிறது என்றவுடன் அங்கிருந்து பாய்ந்து இங்கே வந்து விட்டார்கள். ஆனால் விஜய் அவர்கள் முன்னாடியே சொன்னார் இல்லையா சார், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ற மாதிரி அவர் சொன்னது வேறங்க. அவர் ஏன் கொடுத்தாருன்னா நான் கேட்குறேன், நீ வரமாட்டேன்னு சொன்னவன் எதுக்கு வந்த அந்த பங்குக்கு? ஏங்க அவர் கொடுக்குறேன்னு சொன்னார், ஆகவே ஏன் வந்தால் இல்லைன்னா வரமாட்டாங்கிறதுக்காக அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறார். நான் வாங்க மாட்டேன், நான் தான் நீல் தான் இருப்பேன், அவர்கள் சொல்லித்தான் ஆதரிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு மந்திரி பதவி வாங்குவதற்கு திருமாவளவன் அவரும் போய்விட்டார்கள். பிறகு திருமாவளவன் சொல்ல தொண்டர்களெல்லாம் விரும்பினார்கள். அப்புறம் தொண்டர்கள் நடத்துவது போல் நடத்து, நீ என்ன தலைவன்? காந்தி சொன்னதை நாடு கேட்டது, நாடு சொல்வதை காந்தி கேட்பதில்லை. சிறந்த அறிவு என்பது அதுதான். வழி நடத்துவது தானே தலைமை, பின்பற்றி போவது தலைமை இல்லை. இதற்கு அதாவது எங்களுடைய தலைமை இதை அனுமதிக்காது, எங்களுடைய செயற்குழு அனுமதிக்காது, பொதுக்குழு அனுமதிக்காது எல்லாம் சொல்லுவார்கள். பிறகு தொண்டர்கள் சொன்னார்கள் போய்விட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா 2 கட்சிக்காரங்களை சண்டை போட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த 4 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த 4 பேரோடு இது நிற்காது. இப்பொழுது ஒரு பேச்சு அடிபடுகிறது. மதிமுகவில் உதயசூரியனில் நின்றவர்கள், ஜவாரில் உள்ளால் போல் உதயசூரியனில் நின்றவர்கள், அவர்களெல்லாம் நாமும் நம்முடைய சின்னத்தில் நின்றிருந்தால் அங்கே போய் மந்திரியாக ஆகியிருக்கலாம், அந்த கூட்டணியில் பங்கு கொண்டிருந்திருக்கலாம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு ஓடுகிறது. எல்லாருமே வெற்றி பெற்றவன் பின்னால் ஓடுகிறவன் தான். அதற்கு முன்னால் எங்களுடைய கூட்டணி பெரிய மதவாத சக்திகளுக்கு எதிரான கூட்டணி என்று சொல்வதெல்லாம் இப்போ மதவாதத்தை ஒன்றும் இவராலெல்லாம் எதிர்க்கவே முடியாது. நான் சொல்கிறேன், இந்த இந்தியை எதிர்க்க, மதவாதத்தை எதிர்க்க, பிறவற்றை எதிர்க்க மறுபடியும் திமுகவை உயிர்ப்பித்து விடுவார்களோ என்கின்ற கவலை எனக்கு உண்டு. ஒன்று சொல்கிறேன், அந்த திமுக இந்த மாதிரியான ஆட்சி முறையை ஒழிப்பது தான் மக்களுடைய புரட்சியினுடைய அடையாளம். ஆகவே
இவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் பொதுக்குழு போட்டு ஆராய வேண்டும். வேலுமணி சொல்லுகிறார் பொதுக்குழுவை கூட்டி ஆராய வேண்டும். முன்னை மாதிரியான ஆட்களெல்லாம் மந்திரியாக இருக்கக்கூடாது என்று போடப்பட்ட வாக்கு தான் அதில் நீ தப்பித்து விட்டாய். இப்போ இடைத்தேர்தல் இதற்கு என்ன பொதுக்குழு போட வேண்டும் என்று கேட்கிறேன். அதாவது பூத் ஏஜென்ட் இல்லாமல் வெற்றி பெற்றார்கள். ஒன்றும் ஏன் வெற்றி பெற்றார்கள்? மம்தாவை போல கோரமான ஆட்சியை ஸ்டாலின் நடத்துகிறார் என்பதினால் ஊழலின் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக உங்களை ஒழித்தார்கள். அதை ஒப்புக்கொள்ளாமல் பூத் ஏஜென்ட் இல்லாமல் வெற்றி பெற்றான் என்று சொன்னால் நீ அப்புறம் காரணத்தை விட்டுவிட்டு காரணம் அல்லாததை காரணமாக்கினால் நீ என்றைக்கும் இந்த அரசியலில் வெல்ல முடியாது. மாறு ஐயா, நாங்கள் நினைத்தோம் பணத்துக்குத்தான் மக்கள் அசைகிறார்கள் என்று நினைத்தோம். ஆகவே பணத்தை கொள்ளையடித்து பணத்தை வைத்து அரசியல் நடத்தினோம். பணம் இல்லாமல் வீதியில் தெரிந்தவனுக்கெல்லாம் வாக்களித்திருக்கிற போது நாங்கள் எதற்கு பணம் சேர்க்க வேண்டும்? நாங்களும் பணம் இல்லாத 1952 அரசியலை நடத்துகிறோம் என்று சொல்வதற்கு உனக்கு இன்றைக்கு அரசியல்வாதியும் பேச மாட்டாங்களே. பேசு, அதெல்லவா மாறுதல். நான் மாறிவிட்டேன், மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு மாறிவிட்டேன். இனிமேல் கொள்ளையடிப்பதும் கிடையாது, நாங்கள் இந்த பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்குவதும் கிடையாது, இந்த இலவசங்களும் கிடையாது, நாங்கள் நல்ல திட்டங்களின் மூலம் ஆளுகிறோம், நாங்கள் மாறிவிட்டோம் என்று சொல்லேன் பார்ப்போம். அதுதான் ரிப்பண்டன்ஸ். அது நீ செய்ய மாட்டா, வேலுமணி செய்ய மாட்டார், யாரும் செய்ய மாட்டார்கள். இப்போ வேலுமணி திரும்ப எடப்பாடி அவர்கள்கிட்டே போய் அப்புறம் வேறு என்ன செய்கிறது? வேறு என்ன செய்கிறது? இந்த சாக்கடை தான், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. எண்ணிக்க வேண்டியதாக இருக்கிறது. இருக்கிறவனையும் ரெண்டாக பிரிந்து கொண்டு சரி அவனுக்கு அங்கே ரோட்டில் விட்டு விட்டு போயிடும். அதாவது இது ஓடி போன கொண்டாடி திரும்பி வர்றது மாதிரி தான். அப்புறம் பரவாயில்ல போனால் போயிட்டு போகுதுன்னு சேர்த்துக்கிற மாதிரி தான். இப்போ சிவி சண்முகம் அவர் மட்டும் தனியாக இருக்காரு சார், ராஜினாமா பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை தாவைக்கால இணைவாரா சிவி சண்முகம் அவர்கள்? அது எனக்கு தெரியாது. அவரெல்லாம் என்ன கொள்கை உள்ளவர், இவர் இதில் இணைந்தால் என்ன தெரியும்? இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, அது கிடக்கட்டும். வெட்கம் இல்லை அவர்களுக்கு. வெளிப்படையாக மக்கள் நம்மை மட்டமாக நினைப்பார்கள் என்கின்ற சிந்தனையே இல்லாமல் கொடூரமாக கேவலமாக பதவிக்கு நாக்கை தொங்க போட்டு கொண்டு போய் கடைசியில் அவர்களால் கைவிடப்பட்டு இப்பொழுது இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் தவிக்கிறீர்கள். இதற்கு நாங்கள் என்ன சொன்னோம்? பொதுக்குழுவை கூட்டி ஆராய வேண்டும் என்று சொன்னோம். என்ன ஆராய்வது? உங்களை மாதிரி மனிதர்களெல்லாம் அதிமுகவும் இருப்பதினாலே தான் அதிமுகவையும் சேர்த்து தோக்கடித்தார்கள். நான் சொல்லுகிறேன். அப்படியே சொல்றாங்க சார். திமுகவில் சில பேரும் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக வரக்கூடும் என்று பேசுகிறார்கள். கேவலமான அரசியல் தான் அது. எல்லாருமே நீங்கள் இந்த அரசியலை தான் வளர்த்து வைத்திருக்கிறீர்கள். தன்னல அரசியலை வளர்த்து நீ என்ன ஜாதி, நீ எவ்வளவு செலவழிப்ப, இதான் தகுதி, நீ இந்த கொள்கைக்காக என்ன செய்தாய், அதெல்லாம் கேள்வி இல்லை. சரி, அது இருக்கட்டும். இப்போ இவர்களெல்லாம் வந்தார்கள் என்றே வைத்துக்கொள்வோம். நான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன். நீட்டுக்கு தீர்வு சொன்னேன், இன்னொன்றுக்கு இந்து சமய இதுக்கு தீர்வு சொன்னேன், இதுக்கும் தீர்வு சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார், இடைத்தேர்தலில் நின்னாங்கன்னா இவங்களா வின் பண்ணுவாங்களா சார்? ஏன்னா மக்கள் இவங்களை நம்பி ஓட்டு போடுவாங்களா? இல்லை இல்லை, நான் ஒன்று சொல்லுகிறேன், அதுக்கு தான் தீர்வு சொல்கிறேன். அதிமுகவில் நின்று ஒருவர் ராஜினாமா செய்துவிட்டு போயிருந்தால் அந்த ஆளை விசில் நிறுத்துவார்கள். அதிமுகவில் நேர்மையான ஒரு நல்ல ஆளை நிறுத்த வேண்டும். மற்ற எல்லா கட்சிகளும் அங்கே போட்டியிடக்கூடாது. திமுகவில் இருக்கிற ஒருவர் இது மாதிரி பதவியை ராஜினாமா செய்ய வைத்து உள்ளே போயிருந்தால் அந்த இடத்துல திமுக மட்டும் இருக்க வேண்டும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. இந்த கேவலமான ஆள் பிடிக்கின்ற வேலையை, பூச்சாண்டி ஆள் பிடிக்கிற வேலையை மக்கள் வெறுக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தலின் மூலம் காட்ட வேண்டும். இந்த இடைத்தேர்தலில் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க, காட்ட வேண்டும். இவர்கள் நினைக்கிறார்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்கனவே வாக்களித்தது போல் இப்பொழுது வாக்களிப்பார்கள். இப்பொழுது கண்ணை கொஞ்சம் திறந்து விட்டார்கள். நீ என்ன யோக்கியதையோடு ஆளுகிறாய் என்பதை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே நீ முதலிலே பெரும்பான்மை ஆக்கி கொள்வதற்கு எல்லா கேவலமான வழிமுறையையும் கடைப்பிடிக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. வேறு இடத்தில் கலைத்து கூட்டியாந்து அவனுக்கு பணம் தருகிறேன், காசு தருகிறேன், அதிகாரம் தருகிறேன் என்று கலைத்து கூட்டி கொண்டு வருவது, வாக்களிக்க வைப்பது, ரோட்டில் விழுவது ஒரு முறை, பிறகு அவனை ராஜினாமா செய்ய வைப்பது இன்னொரு முறை, பிறகு தேர்தலில் நின்று தன்னாளாக ஆக்கிக் கொள்வது மூன்றாவது முறை. நான் சொல்கிறேன், இத்தகைய கேவலமான முறையில் ஈடுபடுகின்ற நீ என்ன நேரிய ஆட்சியை இந்த 5 ஆண்டுகளுக்கு தரப்போகிறாய்? நேற்று வரைக்கும் கூட்டணி இருந்த விசிகா சார், டிஎம்கேவும் விசிகாவும் நேற்று பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் சண்டை போட்டுக்கிறாங்க சார், ரோட்டில் நின்று. அதெல்லாம் இருக்கேன், எப்போ போடுற சண்டை தான், அதெல்லாம் விடு. இந்த இதுகளுக்கு நான் தீர்வு சொல்கிறேன். ஆகவே எந்த கட்சியில் இருக்கிறவன் ஈர்க்கப்பட்டானோ அந்த கட்சிக்கு வேறு ஆளை அந்த கட்சி நிறுத்த வேண்டும். விசில் மட்டும்தான் எதிர்த்து நிற்க வேண்டும். மற்றவர்கள் திமுகவிலிருந்து வந்திருந்தால் திமுக மட்டும் இருக்கட்டும். அதிமுகவிலிருந்து
உருவப்பட்டிருந்தால் அதிமுக மட்டும் அந்த நிற்கும். தொகுதியில ஏடிஎம்கேனா விசிலோட போட்டி போடட்டும். மக்கள் இந்த கேடுகட்ட கேவலமான முறையை, விஜய் ஆள் பிடிக்கின்ற முறையை ஆரம்பித்து விட்டாரே, இவர் என்ன யோக்கியதையோடு நாடாழ்வார் என்பதற்கு மக்கள் என்ன முடிவு சொல்கிறார்கள்? இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் சார் வெற்றி பெறும் அந்த நம்பிக்கை பார்ப்போம். மக்களிடம் வந்து இந்த பிரச்சனையை வைப்போம். மக்களுக்கு இடைத்தேர்தலில் வேறு பிரச்சனை இருக்கும், இப்பொழுது இதுதான் பிரச்சனை. ஆள் பிடிப்பது என்ன நியாயமானது? ஒருவனை வேறு கட்சியிலிருந்து மந்திரி ஆக்குகிறேன் என்று பொன்னாடை பொருத்தி விட்டு அவனை வாக்களிக்க வைத்து விட்டு அவனை ரோட்டில் விட்டு விட்டு வருவது என்ன மோசமானது? இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு கேவலமாக தன்னுடைய கட்சியை நிலைக்க வைப்பதற்கு இந்த கேவலங்களை எல்லாம் செய்யலாமா என்று கேட்கிறேன் நான். இது போன்ற பழக்கம் தான் நமக்கு எல்லாவற்றிலும் இருக்கும். அதே மாதிரி இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லை. இந்த மேகதாதுவுக்கு சொல்லுகிறேன், நீ இந்த காங்கிரஸ் கட்சி ஸ்டாலின் காங்கிரஸோடு கூட்டி சேர்ந்த காலமெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாரே தவிர, அவர் காங்கிரஸ்காரனை கூப்பிட்டு ஏய் நீனு நானும் கூட்டணியில் இருக்கோம், எங்கள் நாடும் உங்கள் நாடும் வாழணும், இந்த வேலையை விட்டு இந்த யானை கட்டுற வேலையெல்லாம் விடு என்று அவர் ஒரு நாள் இங்கே பேச மாட்டார், அவன் கேட்க மாட்டான். இவருக்கு அந்த கூட்டணியை விட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவார். சுப்ரீம் கோர்ட்டில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாளைக்கு சொல்லுவேன், ஏன்டா எங்கிட்ட வர்ற, நீர்வள ஆணையத்திடம் போ என்று சொல்லுவான். சொல்லிவிட்டார்கள். பிறகு இப்பொழுது இந்த காங்கிரஸ்காரன் தான் ஆளுகிறான். நான் சொல்கிறேன், ராகுல் காந்தியிடம் போய் ஏன் ஒரு தேசிய கட்சி ஒரு நதிநீர் கொள்கையை வைத்து கொள்ளவில்லை? 200 ஏக்கர் நிலம் இருக்கிற ஒரு கண்மாயிலிருந்து அடித்து கொள்ளாமல் பஞ்ச காலத்தில் தண்ணீரை பகிர்ந்து கொள்ள முடிகின்ற போது நாம் ஏன் பகிர்ந்து கொள்ள முடியாது? கேளு, ராகுல் காந்தியிடம் கேளு. ஒரு நதிநீர் கொள்கையை உண்டாக்காமல் 75 ஆண்டுகளாக நீ என்ன தேசிய கட்சி என்று கேள். அதே கேள்வியை பிஜேபியிடம் கேள். அதே கேள்வியை கம்யூனிஸ்டிடம் கேள். நாங்கள் முல்லை பெரியாறு அணையை உயர்த்துவதற்கு எங்களுடைய வாகனத்தையே உள்ளே போக விட மறுக்கிறாயே, நீ என்ன தேசிய கட்சி என்று சிபிஎம்மிடம் கேள். ஆகவே இந்த தேசிய கட்சிகள் பேச வேண்டிய பிரச்சனைகளை பேச மாட்டார்கள், மற்றதையெல்லாம் பேசுவார்கள். ஒரு தேசிய கட்சிக்கு நதிநீர் கொள்கை வேண்டாமா? இப்படித்தான் எப்படி மொழி வழி இனங்களாக நாம் சரியாக பகுக்கப்பட்டோமோ அந்த பிரச்சனை தீர்ந்ததோ அதுபோல் நதிநீர் கொள்கையும் வகுக்கப்பட்டிருக்க வேண்டும். 3 தேசிய கட்சிகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பிஜேபி, எவனும் அந்த கொள்கையை வகுப்பதற்கு இன்றைக்கும் தயாராக இல்லை. இப்போ நாளைக்கு அடித்து கொண்டே சாக வேண்டியதான். நான் சொல்கிறேன், இந்த மேகதாதுவை நான் முதலமைச்சர் ஒரு பெரிய கடையடைப்பு செய்ய வேண்டும், வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும், ஒரு நாள் அறிவிக்க வேண்டும். இந்த மேகதாது கட்டப்படுமானால் தமிழ்நாடு பொங்கி எழும். மேகதாது அணை கட்டி முடிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல இருக்காது, கட்டவும் விட மாட்டோம் என்று சொல்லி இந்த மக்களை திரட்டி தெருவிலே நிறுத்தி, ஸ்ட்ராங்காக பேசும் மக்களை திரட்டி தெருவிலே நிறுத்தி, இந்த வலிமையை உன்னால் தோற்கடித்து விட்டு அந்த அணையை நீ கட்டுகிறாயா எங்களுடைய எல்லையில் என்று பார்த்து விடுவோம். அப்புறம் கண்ணம்பாடி அணையே இருக்காது. பழைய காலத்தில் இந்த வேலையானே செய்தார்கள், படையெடுத்து போனார்கள் நம்முடைய மன்னர்கள் அணையை உடைப்பதற்கு. பிறகு அணை உடைந்து தண்ணீர் வந்து விட்ட காரணத்தினால் விட்டு விட்டார்கள் நாயக்கருடைய ஆட்சியில். ஆகவே இதற்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. நீ மீறி கட்டினால் எப்படி கட்டுவாய்? இங்கே இருக்கிற 7.5 கோடி மக்களையும் ரோட்டில் விட்டு விட்டு எங்களை பாலைவனமாக ஆக்கிவிட்டு நீ மட்டும் அணையாக கட்டிக்கொண்டே போவாயா? ஆகவே இதெல்லாம் செய்வதற்கு நம்முடைய விஜய் போதுமா என்று எனக்கு ஐயமாக இருக்கிறது. விஜய் அவர்கள் இந்த கூடுதலாக நிதி வேணும் தமிழ்நாட்டுக்குன்ற மாதிரி கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நிதி கமிஷன் அதுக்கு இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எப்படி பகுக்கப்பட வேண்டும் என்று சட்ட ரீதியாக ஒவ்வொரு ஆண்டும் கூடி பகுக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி, நீ தோசை திங்கிற 12 ரூபா, அதற்கு தோசை 80 ரூபா, அதுக்கு வரி 10 ரூபா, 12 ரூபா வச்சுக்க, 92 ரூபா. 6 ரூபா தமிழ்நாட்டுக்கு, 6 ரூபா வடநாட்டுக்கு, டில்லிக்கு. உடனே பகுக்கப்பட்டு விடும். பெட்ரோல் உனக்கு பாதி வரி, அவனுக்கு பாதி வரி, எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. சும்மா போய் பிச்சை பாத்திரத்தை டெல்லி நகரிலும் பாத்திரம் தூக்கி திரிவான் தமிழன் இந்நாட்டு மன்னன் என்று கண்ணதாசன் எழுதுவார். டெல்லி நகரிலும் பாத்திரம் தூக்கி திரிவான் தமிழன் இந்நாட்டு மன்னன். சும்மா வந்து அவன் தர வேண்டும் என்று சொல், அவனுடைய திட்டத்திற்கு அவன் தருவான். அவன் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு தருவான். வேண்டாம் எனக்கு சமஸ்கிருதம், உன் பணமும் வேண்டாம் என்று சொல். அவன் எங்கேயும் போய் அதை வளர்த்து விட்டு போகட்டும். என்ன தேவையில்லாமல் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்திய அரசாங்கம் உள்ளே வருகிறது. ஆகவே இதையெல்லாம் தமிழ்நாட்டு மாநில அடிப்படையில் நாம் மற்ற ஒழுங்குபடுத்த வேண்டும். ரொம்ப முக்கியமானது, பாராளுமன்ற இடங்களே அவர்கள் குறைக்க போகிறார். அந்த டீலிமிட்டேஷன் பற்றியும் பேச போகிறதா சொல்லியிருக்காங்க சார். இதை எல்லாமே அந்த மனுவில் கொடுக்க போகிறார். வாயால் இவர் பேசிவிட்டால் உலகை மாற்றிக்கொள்வார். அவர்
குடு, மனுவையும் குடு. எதிர்ப்பு தெரிவிக்கணும். இல்லை, இப்போ நீ சுப்ரீம் கோர்ட்டில் போய் சட்டப்படி என்ன செய்ய வேண்டும் என்று ஆவணம் செய்யுங்கள் சொல்கிறேன். இந்த ஆவணம் செய்யுங்கள், டூ தி நீட்ஃபுல் அரசியல் மாதிரி மட்டமான அரசியல் எதுவும் கிடையாது. உனக்கு விடை சொல்ல தெரியவில்லை என்றால் தேவையானதை ஆவணம் செய்யுங்கள் என்று சொல்வாய். இதை தான் அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறாய். சுப்ரீம் கோர்ட்டு உன்னை விரட்டி விட்டது. தேசிய ஆணையத்திடம் போய் மனு கொடு, எப்படி பாதிக்கப்படும் தமிழ்நாடு என்று. அதன் மூலம்தான் அடங்குவானே தவிர வேறு வகையாக அடங்க மாட்டான். திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க சார். சட்ட ஒழுங்கு சரியில்லை. கடந்த 15 நாட்களாக நிறைய கொள்ளை, பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரியெல்லாம் இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ வச்சு ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது இவருடைய சிந்தனையின் பலவீனத்தை சொல்கிறேன். சிங்கப்பெண் படை இதற்கு என்ன உடை தயார் செய்யலாம் என்று இதை தான் யோசித்து கொண்டிருக்காரு. ஒரு 2 மாவட்டத்துக்கு ஒரு படை இருக்கும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், இல்லை ஒரு மாவட்டத்துக்கு 2 இருக்கும், அவ்வளோதான் இருக்க முடியும். மாவட்டம்ன்றது பல ஊர்கள், கிராமந்தோறும் பெண்கள் எல்லாரும் பாதுகாப்பற்றிருக்கிற நிலைமையில் இது போதுமானதா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு எந்த உடுப்பு, இதனுடைய தனித்தன்மையை காட்ட வேண்டும். நான் சொல்கிறேன், சிங்கப்பெண் போலீஸு ராத்திரியில் இதை பிடிப்பதற்கு தனியாக போனால் அவளுக்கு பாதுகாப்புக்கு சிங்க ஆண்படையை அனுப்ப வேண்டும். இல்லைன்னா அவளை பிடிச்சி எவனோ அதை கெடுத்து விட்டு போயிட்டான்னா போலீஸ்காரியை கெடுத்தா கேவலம் போயிடும். நான் சொல்கிறது தெரியுதா? இதெல்லாம் என்ன, இதுக்கு தீர்வு அதுவா? போதையை ஒளி, கடுமையான தண்டனைகளை விதி, வழக்குகளை நீடித்து நடக்க விடாதே, கொஞ்ச நாளில் ஒளிந்து விடும். போதை முதலில் ஒழிய வேண்டும். அதனால தான் 10 வயது பெண்ணை எழுக்கிறான். 10 வயது பெண்ணை எப்படி எடுக்க முடியும்? 80 வயது கிழவியும் எடுக்க எழுக்கிறான். எப்படி எடுக்க முடியும்? போதையின் காரணமாக அவனுக்கு வேறுபாடு தெரியவில்லை. அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியவில்லை. அதனால் ஒரு 10 வயது சிறுமியை எடுத்து விட்டு கல்லை வைத்து அவருடைய முகத்தை நைத்திருக்கிறான். எவ்வளவு கொடிய மனம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய பள்ளிக்கூடங்களில் நீங்கள் நீதி போதனை செய்வதில்லை. பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை மதிப்பெண் வாங்குகிற எந்திரங்களாக ஆக்குகிறார்களே தவிர அவர்களுக்கு வாழ்க்கை முறையை பெற்றோர்கள் கற்பிப்பதில்லை. இது எல்லாமே சேர்ந்து நடக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கருத்து செலுத்தி வளர்க்க வேண்டும். பள்ளிக்கூடங்கள் கருத்து செலுத்தி மாணவர்களுக்கு அறிவியல் அறிவை உண்டாக்குவதோடு மெய்யியல் அறிவையும் ஃபிலசாபிக்கல் அவுட்லுக்கையும் அவர்களுக்கு உண்டாக்க வேண்டும். கடவுள் தண்டிப்பார், தவறான ஒரு செய்கைக்கு தண்டனை தவறாமல் வரும் என்றெல்லாம் சொல்லி இப்படித்தான் வளர்த்தார்கள். நானெல்லாம் படிக்கிற காலத்தில் நீதி போதனை வகுப்பு இருந்தது. பெற்றோரும் ஒழுக்கத்தை போதிப்பார்கள், வகுப்புகளும் போதிக்கும். இது போக மதம் வேறு அந்த பணியை செய்யும். இப்பொழுது இருக்கிற மதவாதிகள் பூரா மடையன். ஒரு மடாதிபதியாவது சைவ சமயத்தை பற்றி பேசுகிறானா? திருப்பரங்குன்றத்தில் ஏன் தீபம் ஏற்றோன்னு இவன் எப்போவாவது பேசுகிறானா? அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு இவன். எல்லா மடாதிபதியும் சைவ மடாதிபதி எல்லாம் தண்ட சொத்து சாமி. அவ்வளவு பேரும் ஒரு மடாதி 3000 ஏக்கர் நிலத்தை வைத்து கொண்டு காலை விரித்து கொண்டு வாழ்கிறானே தவிர சைவ சமயத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதன். இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதனால் என்ன பிழை? கார்த்திகை தீபம் முருகனுக்குரியது, மலை முருகனுக்குரியது, அங்கே ஏற்றுவதில் என்ன தப்பு என்று ஒரு சைவ மடாதிபதி கூட கேட்கவில்லை. நீ எல்லாம் எதற்காக 3000 ஏக்கரை ஆண்டு கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? சரி, இந்த நாட்டில் ஒழுக்கம் கெட்டதுக்கு இவர்கள் மட்டும் காரணம் இல்லை, ஆட்சியாளர் மட்டும் காரணம் இல்லை. இந்த ஜக்கி வாசுதேவர் போல இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங், அந்த ஆள் பேர் என்ன, ஒரு ஐயர் இந்த பெங்களூரில் வைத்திருக்கிறார். இவரை போல கார்ப்பரேட் சாமியார்கள் வந்து விட்டார்கள். கார்ப்பரேட் சாமியார்கள், தே ஸ்பீக் இன் இங்கிலீஷ், தே டீச் இன் இங்கிலீஷ். இது பெரிய புதுமை, இது பெரிய புதுமை. அறிவுபூர்வமாக அவர்கள் கற்பிக்கிறார்கள். நான் என்ன கிழிச்சா நீ? அவங்கள அட்வான்ஸ் ஆகிட்டே வராங்க. ஆனால் உண்மையிலேயே ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி போன்ற பெரிய அறிஞர்கள் தப்பித்தவறி இந்த நிறுவனங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தார்கள். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி போல மற்றவன் பூரா நிறுவனங்களை உண்டாக்கி கொண்டு பணங்களை உண்டாக்கி கொள்கிற ஜக்கி வாசுதேவ், ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆட்களைப் போல, இல்லைன்னா நம்முடைய தண்டச்சோறு தடிச்சாமையார்கள். இதெல்லாம் சைவம் வளர்க்குறேன், அது வளர்க்குறேன், எல்லாம் சோத்தை சாப்பிட்டு விட்டு இந்த வழக்கு நடத்தி கொண்டு நீதிமன்ற ஆட்சிக்கு வால் பிடித்து கொண்டு திரிகிறவர்களே தவிர, இங்கிருந்து டில்லிக்கு போனேன் எல்லா சைவ சாமியாரும் ஒருத்தனாவது நம்ம மதம் இந்து இல்லைன்னு சொன்னானா? நான் தான் சொல்கிறேன். வள்ளலாருக்கு இந்துக்கிற பேர் தெரியாது. வள்ளலாரை ஒழிக்க நினைத்தீர்கள். உங்களுக்கு யோக்கியம் வந்து வள்ளலார் பிறப்பினால் தமிழ்நாட்டில் பாதி ஊற்றம் பெற்றது, ஊக்கம் பெற்றது, நேர்மை பெற்றது. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? இந்த சொத்தை வைத்து ஆண்டு கொண்டு பாண்டியாக்காரில் பயணம் செய்து கொண்டு இந்து மதத்திற்கு வால் பிடித்து கொண்டு சைவம் தான் நம்முடைய மதம் என்று சொல்வதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை. நீ என்ன பட்டை போடுறாயின்னு கேட்குறேன்.
சிவஞான போதம்தான் நம்முடைய நூல் என்று சொல்ல உனக்கு யோக்கியதில்லை, நீ என்ன மடாதிபதி என்று கேட்கிறேன். நான் மடா அதிபதியா? என்ன அதிபதி? பட்டினத்தார் உட்கார்ந்திருந்தார், மன்னன் நின்றான், அவன்தான் சாமியார். பட்டினத்தார் உட்கார்ந்திருந்தார், மன்னன் தேடி வந்தான், வந்து சாமி உங்களிடம் ஒன்றுக்கு பேச வேண்டும்னா, இவ்வளவு செல்வத்தை தூக்கி எறிந்து விட்டு வந்து விட்டீர்களே, கோவணத்தை கட்டி கொண்டு பிச்சை எடுத்து வாழ்கிறீர்களே, என்ன இதில் இருக்கிறது? செல்வத்தை வாரி இறைத்தீர்களே இலைகளுக்கு, இப்பொழுது சோத்துக்கு போய் ஒரு வீட்டில் நின்று வாழ்கிறீர்களே, இதில் என்ன பெருமை இருக்கிறது என்று பட்டினத்தார் ஒரு கல்லில் உட்கார்ந்திருந்தார். இவன் கேட்டான், இதில் என்ன பெருமை இருக்கிறது? அது தெரியவில்லை எனக்கு, ஆனால் நான் உட்கார்ந்துருக்கேன், நீ நிற்கிற அப்படின்னார். மன்னன் நின்று கேட்கிறான், பட்டினத்தார் உட்கார்ந்து பதில் சொல்லுகிறார். ஏனென்றால் தேவையற்றவனை மன்னனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவை உள்ள சைவ மடாதிபதிகளை அவர்கள் கணக்கு தப்பாக இருக்கும், மடத்தை பிடுங்கி விடுவார்கள். ஆகவே குன்றக்குடி அடிகளார் போல எல்லாம் ஆட்சியாளன் குண்டிக்கு பின்னால் ஓடுவார்கள். என்றைக்கு சொத்து வந்ததோ அன்றைக்கு சைவம் நாசமானது. என்னிடம் பதவி இல்லை, ஆகவே நான் பேசுவது எடுபடுவதில்லை. கேவலமான நாடு. இப்போ பவர் கட்னா கூட ஆட்சி சரியில்லைன்னு மக்கள் சில இடங்களில் போராட்டம் பண்ணுறாங்களே சார். இல்லை, பவரே இன்றைக்கி நீ எடுக்கிற இந்த கரண்ட்டு சன்கன் வைத்திருக்கிற 7 நாளாக தினம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இங்கே கரண்ட்டு கிடையாது. வெயில் நேரம் உள்ளே இருக்க முடியலை, ஒரு காத்தாடி கூட கிடையாது, ஒரு காத்தாடியும் ஓடாதுல்ல. நான் 7 நாளா இன்னும் இன்றைக்கு கரண்ட்டு போகல, இனிமேல் ராத்திரிக்கு போக்கு வாங்கிடல, நம்ம தெரியல. இதுதான் இவங்களுடைய ஆட்சி. கேட்டால் ஒன்றையும் பழுது பார்ப்பதில்லை, எல்லாவற்றிலும் ஊழல். அந்த எலக்ட்ரீஷியன் அதை விட ஊழல். எல்லாம் கூப்பிட்டாக ஃபோன் எடுக்க மாட்டேன். எவனாவது ஃபோன் எடுக்கிறானா? யாரும் எடுக்கிறதுனா மக்கள்லாம் புகார் கொடுக்கும். ஆமாம், நான்லாம் எத்தனை அதுவாக போகும், அதுவாக வரும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதான். குடிச்சு நெருக்கிய சட்டத்தின்படி இருக்கினால் தானாக ஒழுங்கு கூறுவான் எல்லாரும். ரொம்ப நன்றி சார். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.